Hare Krishna. Can you Tamil understand Tamil? Yeah. Hare Krishna. ஸோ இந்த பாகவத வகுப்பில் கூடியிருக்கிற பக்தர் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைக்கி வந்து ஸ்ரீமத் பாகவதம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்காக இஸ்கான் பெனாங் ராதா கிருஷ்ணா கன்னியா கோயில் இருக்கிற எல்லா வைணவர்களுக்கும் பக்தர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கின்றேன். ஏன்னா பாகவதம் பேசுவதும் தூய்மை அடையிறது தான், பிரச்சார பணிகளை மேற்கொள்றதும் தூய்மை அடையிறது தான். ஏன்னா பாகவதம் தூய்மையானது, கிருஷ்ணா தூய்மையானவர், பகவானது பக்தர்களும் தூய்மையானவங்க, பாகவதமும் தூய்மையானது. அப்போ நம்ம பிரபுபாதுடைய விளக்கங்களை படிக்கும்போதும் ஸ்ரீமத் பாகவதம் படிக்கும்போதும் நம்ம இதையும் தூய்மை அடையும். அதனால தூய பக்தரானதுக்கு அப்புறம் தான் பாகவதம் பேசணும்னா அது நடக்காது. அது வந்து குருமார்கள் பிரபுபாதருக்கு தான் பொருந்தும். அப்போ நம்ம பாகவதம் பேசுறது நாம தூய்மை அடைகிறதுக்காக. அதனால ஒரு நல்ல வாய்ப்பு இது, என்னுடைய இதயம் பரிசுத்தமாவதற்கான ஒரு வாய்ப்பு. இந்த எபிசோடு வந்து பாகவதம் 5ஆம் ஸ்கந்தத்தில் ரிஷபதேவருடைய மகிமையை பற்றி சொல்லியிருக்கு. ரிஷபதேவர் வந்து பகவானுடைய சத்தியாவேஷ அவதாரம். பகவான் நிறைய அவதாரம் பண்றார். குணாவதாரம், யுகாவதாரம், லீலாவதாரம், மன்வந்தர அவதாரம், புருஷாவதாரம், சத்தியாவேஷ அவதாரம். இந்த மாதிரி பகவானுடைய அவதாரங்களை 6 வகைப்படுத்தலாம். அதுல ஒன்று வந்து சத்தியாவேஷ அவதாரம். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக பகவானால் சக்தி அளிக்கப்படும் போது அந்த அவதாரத்துக்கு சத்தியாவேஷ அவதாரம்னு பேர். அப்ப ரிஷபதேவராக ஏன் பகவான் தோன்றினார், இந்த அவதாரத்தோட நோக்கம் என்ன, ரிஷபதேவராக ஏன் பகவான் அவதாரம் செய்தார். மேரு மகராஜ், மேரு பர்வதம் இருக்கு இல்லையா, அந்த மேரு பர்வதத்துடைய தேவதை வந்து, அந்த மேரு பர்வதத்துடைய பர்சானிஃபிகேஷன் வந்து மேரு மகராஜ். அந்த மேரு அப்படிங்கிறவருக்கும் நாபி மகராஜ், அப்புறம் மேரு தேவி, அந்த மேரு பர்சானிஃபிகேஷனுடைய டாட்டர். மேரு பர்வதத்துடைய மகள் வந்து மேரு தேவி, அவங்களுக்கும் நாபி மகாராஜாவுக்கும் ஒரு குழந்தைய வந்தார். இந்த நாபி மகாராஜா வந்து ஒரு நல்ல ராஜரிஷி. அவர் வந்து என்ன பண்ணுவார், நிறைய பிரஜைகளை வந்து தன் குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாரு. அவங்க ராஜ்யம் ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே திருட்டு கிடையாது, பித்தலாட்டம் கிடையாது, ஏமாற்று கிடையாது, மக்களுக்கு பயம் கிடையாது, எல்லாமே நல்லபடியாக கிடைச்சிட்டு இருந்தது. எல்லாமே நல்லபடியாக இருக்கு. ஆனால் ராஜாவுக்கு ஒரு வாரிசு இல்லை, அரசனுக்கு வந்து ஒரு அரசகுமாரன் இல்லை. அப்போ ராஜா வந்து இந்த சபையில் இருக்கிற பிராமணர்கள்ட்ட கேட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, இந்த பிராமணர்களை ஒரு யாகம் செய்யலான்னு சொல்லி மன்னரை வந்து உற்சாகப்படுத்தினாங்க, புத்திரகாமேஷ்டி யாகம். அப்போ கை தேர்ந்த பிராமணர்கள், அந்த காலத்தில் வந்து பிராமணர்னு சொன்னால் அவங்க வந்து மந்திரத்தை பரீட்சை பண்ணுறதுக்காக ஒரு பசுவையோ குதிரையோ அந்த யாகசாலையில் கூட்டத்தில் போடுவாங்க, திரும்பி அது புதிய சரீரத்தோடு வரும். அந்த அளவுக்கு மந்திரங்களை வந்து நேர்த்தியாக உச்சாரணம் பண்ணக்கூடியவங்களாகவும், ரொம்ப தப வாழ்க்கையை வாழக்கூடியவங்களாகவும், ரொம்ப திறமை உள்ளவங்களாகவும் கை தேர்ந்த பிராமணர்கள் இருந்தாங்க. அந்த யாகம் செய்யறது முழுக்க விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதுக்காக தான் இருக்கு. யஜ்ஞோவை விஷ்ணுஹு, யஜ்ஞம் சொன்னாலே விஷ்ணு தான். யஜ்ஞாத்தாத் கர்மனோ அந்யத்ர லோகோயம் கர்மபந்தனா ததக்தம் கர்ம கௌந்தேயா முக்த சங்க சமாச்சரா. ஒருத்தர் செய்யக்கூடிய செயல் வந்து விஷ்ணுவுடைய திருப்திக்காக இருக்கணும், புலன்பத்துக்காக இருக்கக்கூடாது. அப்ப யார் ஒருத்தர் வந்து விஷ்ணுவோடைய திருப்திக்காக செயலாற்றுகின்றார்களோ அவங்களுக்கு செயல் வினையில பிரச்சனை கிடையாது, செயல் வினையில மாட்டிக்க மாட்டாங்க. ஆனா தன் புலன் திருப்திக்காக செயல் பண்றவங்க அதுல மாட்டிக்குவாங்க. இப்ப நாபிராஜா விஷ்ணு பக்தர் தான், அவருக்கு விஷ்ணு மேல பக்தி இருக்கு. ஆனா பண்ணக்கூடிய யாகம் வந்து குழந்தைக்காக வேண்டி பண்ணார். ஆனா பகவான் அவர் மேல ரொம்ப திருப்தி அடைஞ்சார். என்ன, இந்த நாபிராஜா வந்து ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு, நல்ல பக்தனா இருக்காரு, அப்போ அவருக்கு ஒரு குழந்தை கொடுக்கணும், அப்ப நானே ஏன் குழந்தையா போகக்கூடாது அப்படின்னு பகவான் என்ன முடிவு பண்ணாரு, அந்த யாகசாலையில தோன்றுகிறார். அந்த யாகசாலையில பகவான் தோன்றினோடனே அங்க இருக்கிற பிராமணர்கள்லாம் பாக்குறாங்க. பாருங்க, அந்த பிராமணர்களும் அந்த மன்னர் யாகம் செய்யக்கூடிய யாகத்துக்கு ஏற்பாடு செய்த மன்னனும் அந்த பிராமணர்களும் தூய்மையானவங்களா இருந்தனால பகவானே இந்த யாகசாலையில தோன்றுறார். பொதுவா யாகசாலையில நம்ம நிவேதனம் பண்ணும்போது நம்ம வந்து நம்புறோம், அதை வந்து தேவர்கள் ஏத்துக்குவாங்க, பகவான் ஏத்துக்கிறாங்க. அந்த யாகத்துல வந்து அர்ப்பணிக்கும் போது அந்த யாக குண்டத்துல என்னெல்லாம் அர்ப்பணிக்கிறோமோ அது விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கிறது. அந்த யாக குண்டமே விஷ்ணுவோடைய வாய் தான். அந்த யாகத்துல என்னெல்லாம் அர்ப்பணிக்கிறோமோ அது விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கிறது. இப்போ இந்த பிராமணர்கள் ரொம்ப திறமை வாய்ந்த தூய பிராமணரா இருந்ததுனாலையும்
அப்புறம் வந்து நாபிராஜா ஒரு சிறந்த பக்தனா இருந்தனாலே பகவான் இந்த யாகசாலையில் தோன்றினார். அப்படி பார்க்குறாங்க, அப்படி மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், அப்படி மான்சூன் கிளவுடு, மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், பகவான் தாமரை போல கண்கள், அப்படியே வைஜெயந்தி மாலை அணிஞ்சிருக்காரு, என்றும் வாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல ஸ்ரீவஸ்த குறி, கழுத்துல கௌஸ்துப மணி, மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை, 4 கைகளோடு வனமாலி கதி சாங்கே சங்கே சக்ரே சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரகக்ஷதே. அந்த வாசுதேவ கிருஷ்ணர் நாபி மகாராஜோட யாகசாலையில பகவான் அப்படி கருட வாகனத்துல வர்றார். கருடர் வாகனத்துல வந்து அவங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த பிராமணர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வெக்கம் வந்துருச்சு. வெக்கம் இல்லை, ரொம்ப தங்களை வந்து வருந்திக்கிட்டாங்க. என்னடா அது, போய் ராஜாவுக்கு ஒரு குழந்தை வேணும்னு பகவானை கூப்பிட்டோமே. இந்த பிராமணர் என்ன ஃபீல் பண்றாங்க, ராஜாவுக்கு ஒரு குழந்தை வேணுங்கிறதுக்காக நான் போய் பகவானை கூப்பிட்டுட்டேனே, பகவான் எதுக்காக அழைக்கலாம், பகவானே எனக்கு உங்கள் சேவை எனக்கு எப்போ வேணும், எங்களுக்கு வந்து உங்கள் தரிசனம் கொடுங்க, இல்லை எங்களுக்கு வந்து உங்கள் ஆன்மீக லோகத்தில் ஒரு இடம் கொடுங்க, இந்த மாதிரிலாம் கேட்கலாம். அதனால ஒரு பௌதிகமான விஷயம் போய் கேட்டுமே, ராஜா கிட்ட போய் பகவான்கிட்ட போய் இந்த ராஜாவுக்கு ஒரு குழந்தை வேணுங்கிறதுக்காக யாகம் மட்டுமே இந்த பிராமணர்களாக கொஞ்சம் அப்படியே வருத்தப்படுறாங்க. அப்போ பகவான் சொல்றாரு, நீங்க வருத்தப்பட வேண்டாம், நாபி மகாராஜாவுக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே நான் வந்திருக்கேன், நானே ஒரு குழந்தையா வரப்போறேன். அப்படி நான் ஒரு குழந்தையா வந்து இந்த வர்ணாசிரம கொள்கைகளை எப்படி பின்பற்றணும்னு நான் சொல்லிக் கொடுப்பேன். ஒரு மனிதன் வந்து மனித குல வாழ்க்கையில மனித குலத்துடைய தர்மம், மனிதன் வந்து எப்படி இந்த வாழ்க்கையில அவன் தர்மத்தை ஒழுங்கா செய்யறது. இப்போ எல்லாருக்கும் ஒரு மேனுவல் புக் இருக்கும் இல்லையா, ஏதோ ஒரு பொருள் வாங்கினா அதுக்கு ஒரு கூட ஒரு புத்தகம் தந்துடுவாங்க. கார் வாங்கினா அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு ஒரு கைட் புக் இருக்கும். இது எப்பப்போ வந்து ஃபியூல் சேஞ்ச் பண்ணணும், காற்று டயரில் எவ்வளோ காற்று வைக்கணும், அப்புறம் கூலண்ட் எப்போ சேஞ்ச் பண்ணணும், எப்போ சர்வீஸ் பண்ணணும், இதெல்லாம் அந்த புக்கில் இருக்கும். அப்போ தான் அந்த வண்டி வந்து அந்த வாகனம் வந்து பராமரித்து நல்லபடியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்குகிறோம், ஒரு லேப்டாப் வாங்குகிறோம், ஒரு மொபைல் ஃபோன் வாங்குகிறோம், எந்த பொருள் வாங்கினாலும் வாஷிங் மிஷின், கிரைண்டரு, மிக்சி, எந்த பொருள் வாங்கினாலும் கூட ஒரு புக்கு தந்துடுவாங்க அந்த பொருளை எப்படி பராமரிக்கணும்னு. அதே மாதிரி தான் இந்த உலகம் படைக்கப்பட்ட உடனேயே வேதங்களும் படைக்கப்பட்டது. அந்த வேத விதிகளை பின்பற்றுவதால ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில தன்னை பக்குவப்படுத்திக்க முடியும். ஏன்னா வேதங்கள்ல நமக்கு ஒரு கைடு புக் மாதிரி. அந்த வேதங்கள்ல சொல்ல விஷயம், இந்த சாஸ்திர விதிகளை புறக்கணிக்கிறவன், பகவத்கீதையில பகவான் சொல்றார், சாஸ்திர விதிகளை புறக்கணிக்கிறவங்க வாழும்போது நிம்மதியா வாழ முடியாது, இந்த உடலை விட்டாலும் நல்ல கதி அடைய முடியாது. சாஸ்திரி விதி உத்திஷ்ட வச்சதே காமக்காரதா. சாஸ்திரங்களை புறக்கணிச்சுட்டு தன் மனம் போன போக்கில் வாழ்றவங்க வாழும்போது நிம்மதியா இருக்க முடியாது, இந்த உடலை விட்டாலும் சந்தோஷமா இருக்க முடியாது. அதனால தஸ்மா சாஸ்திரம் பிரமாணம் தே காரிய விவஸ்திதோ. அதனால சாஸ்திரம் தான் பிரமாணம். அப்ப வேதங்கள்ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. அதுல வந்து ஒரு மனிதன் தன் தர்மத்தை எப்படி செய்யறது, ஒரு குடும்பஸ்தர்னா அவருக்கான தர்மம் என்ன, இல்லற வாழ்க்கையில் இருக்கிற ஒரு குடும்பஸ்தர் கிரகஸ்தருக்கான தர்மம் என்ன, அப்புறம் ஒரு துறவி சன்னியாசியோட தர்மம் என்ன, அப்புறம் ஒரு பிரம்மச்சாரி மாணவர் வாழ்க்கையில் இருக்கிறோடைய தர்மம் என்ன, இல்லற வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெற்ற வனரப்பிரசருடைய தர்மம் என்ன, பிராமணருடைய தர்மம் என்ன, சத்திரியனுடைய தர்மம் என்ன, வியாபாரி வைசியருடைய தர்மம் என்ன, சூதரன் தொழிலாளியோட தர்மம் என்ன. இதுதான் வர்ண ஆசிரமம். 4 வர்ணம் 4 ஆசிரமம். பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வனரப்பிரஸ்தன், சன்னியாசி. மாணவர் குழந்தை ஒரு மாணவர் வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, இல்லறத்திலிருந்து ஓய்வு பெற்ற வாழ்க்கை, சன்னியாச வாழ்க்கை. பிராமணர், சத்திரியர், வைசியர், சூதரர். இந்த 4 வர்ணம், பிராமணா, சத்திரியா, வைசியா, சூத்ரா, இது பிறப்பால் அல்ல, பிறப்பின் அடிப்படையில் அல்ல. இப்போ பெரும்பாலும் இந்தியாவிலாம் இது தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, பிறப்பால பிராமணன் நினைச்சுக்கிறாங்க. கிடையாது, அந்த குணத்தாலும் தொழிலாலும். அப்போ பிராமணன் கூடிய தர்மம் என்ன, அவர் என்ன செய்யணும், சத்திரியனுடைய தர்மம் என்ன, அவர் என்ன செய்யணும், அப்படி ஒவ்வொருத்தருடைய தர்மம் என்ன, அந்த தர்மத்தை எப்படி பின்பற்றணும், அப்புறம் அந்த தர்மத்தை பின்பற்றுவதன் நோக்கம் என்ன. அது பாகவதம் சொல்லியிருக்கு. தர்மத்தை பின்பற்றுவதன் நோக்கம் என்னன்னு சொன்னா, தர்மசனிஷ்டிதா பும்ச விஷக்ஷேன கதாசுயா நோத்பாதையை எதிரதின் சிரமையை வெகி கேவலம். ஒருத்தர் ஒரு தர்மத்தை பின்பற்றாரு, அவர் பிராமணரோ, சத்திரியரோ, வைசியரோ, பிரம்மச்சாரியோ, சன்னியாசியோ, குடும்பஸ்தரோ, அவர் எந்த வர்ணத்தில் இருந்தாலும் எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் அந்த தர்மத்தை பின்பற்றுவது விஷ்ணுவை நோக்கி செலுத்தப்படலை, விஷ்ணு அடையிறதுக்காக இல்லை, அல்லது பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக இல்லைன்னு சொன்னா அது வெறும் கால விரயம் தான், டைம் வேஸ்ட், சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம் சொல்லுவார் ப்ரோப்பர்.
வெறும் கால விரயம். அதே சமயம் பாகவதம் என்ன சொல்லியிருக்கு, அத பொம்பித் ஜஸ்ரேஷ்டா வர்ணாசிரம விபாகஷா சானுஷிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்திர் ஹரிதோஷனம். நம்ம செய்யக்கூடிய கடமை தர்மம் விஷ்ணுவுடைய திருப்திக்காக இருக்கணும். வர்ணாசிரம கொள்கை நோக்கமே விஷ்ணுவை திருப்திப்படுத்துறது தான். சானுஷிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்திர் ஹரிதோஷன், பகவானை திருப்திப்படுத்தணும். அதனால பகவான் சொன்னாரு, நீங்க பண்ணது ஒன்றும் தப்பு இல்லை, நீங்க நாபி ராஜாவுக்கு குழந்தை வேணும்னு பிரார்த்தனை பண்ணீங்க, நானே குழந்தைய இந்த வர்ணாசிரம கொள்கையை சனாதன தர்மத்தை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன். எப்பெல்லாம் மக்கள் தர்மத்திலிருந்து விலகிடுவாங்களோ அப்ப பகவான் இங்க வருவார். பகவத்கீதை சொல்றார் இல்லையா, யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரதா அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம். எப்பெல்லாம் மக்கள் தர்மத்தின் பாதையில் விலகிடுறாங்களோ அப்ப அந்த தர்மத்தை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக, தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்காக பகவான் திரும்ப திரும்ப வருவார், மக்கள் அதுல இருந்து விலகும் போது. அப்ப பிரபுபா என்ன சொல்றாரு, தர்மம்னாலே உயர்ந்த தர்மம் பரவ தர்மம் பக்தி தொண்டு தான். அந்த பக்தி தொண்டு பக்தியினுடைய பாதையிலிருந்து மக்கள் விலகும் போது திரும்பியும் பக்தியை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக பகவான் வருவார். எப்பெல்லாம் மக்கள் பக்தி பாதையிலிருந்து விலகுறாங்களோ அப்ப பகவான் வந்துட்டே இருப்பார். அவர் நரசிம்ம அவதாரம், வராக அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், சைத்தன்ய மகாபிரபு அவதாரம், இப்படி யுகம் தோறும் வர்றார். எப்பெல்லாம் மக்கள் அந்த பக்தியிலிருந்து விலகிறாங்களோ திரும்பி பக்தியை ஸ்தாபனம் பண்ணுவார். அப்போ ஒருத்தர் வேதத்துல சொன்ன மாதிரி அவங்க தர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நான் குடும்பஸ்தனா, பிரம்மச்சாரியா, சன்னியாசினுடைய தர்மம் என்ன. அப்புறம் ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அவங்க தர்மம் செய்யணும், அவங்களுடைய தர்மத்தை ஃபாலோ பண்ணணும், இல்லற வாழ்க்கையை நல்லபடியா நடத்தணும். ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகள்லாம் பெற்றுட்டு அப்ப என்ன இருக்கு, தர்மம், அர்த்தா, பொருளாதாரம் வேணும். ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்குலாம் பொருளாதாரம் வேணும். அப்புறம் சில ஆசைகள், பௌதிகமான ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கணும். இறுதியில மோட்சம், தர்ம அர்த்த காம மோட்சம், அறம் பொருள் இன்பம் வீடு, இறுதியில மோட்சம். ஆனா பெரும்பாலும் மக்கள் என்ன ஆயிடுறாங்க, இந்த உலக வாழ்க்கையிலே மறந்து போயிடுறாங்க, மோட்சத்தை பத்தி சிந்திக்கிறது இல்லை. அப்போ இந்த விடுவிக்கிறதுக்கான பாதை, மோட்சத்துக்கான பாதையை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றாரு. இங்க சொல்லியிருக்கு, பொருளுரையில ரொம்ப அழக மொழிபெயர்ப்புல அழகா சொல்லியிருக்கு. Thus the great well-wisher of everyone, the Supreme Lord Rishabhadeva instructed his own sons. ரிஷபதேவ் என்ன பண்ணாங்க, அவர் ரொம்ப அழகா தன்னுடைய 100 மகன்கள், ரிஷபதேவருக்கு 100 மகன்கள் இருந்தாங்க. அந்த 100 மகன்களை எப்படி அவர் ட்ரெயின் பண்ணார் அப்படின்னா, எப்படி பயிற்சி கொடுத்தாருன்னா, ரிஷபதேவருடைய 9 மகன்கள் அவங்க மகா பாகவதர்கள், தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள். 100 பேர்ல 9 பேர் மகா பாகவதர்கள், நவயோகேந்திரர்னு சொல்லிட்டு அவங்க தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், பரமஹம்சர்கள், சாதுக்கள். அவங்க அப்படியே உலகெல்லாம் சுத்தி வர்றாங்க, பகவத் விஞ்ஞானத்தை, கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணிட்டு இந்த 9 நவயோகேந்திரர்களும் கிருஷ்ண பக்தியில தங்களை முழுமையா இணைச்சிட்டு அவங்க துறவர வாழ்க்கையை மேற்கொண்டு அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ அங்க பகவானுடைய லீலைகளை பிரச்சாரம் பண்றாங்க இந்த நவயோகேந்திரா. ரிஷபதேவருடைய 9 பசங்க. மீதி 91 பேர்ல 10 பேரு பரதனுடைய தலைமையில இந்த பூகோளத்தை ஆண்டாங்க. இந்த பரதன் ஆண்டதுனாலதான் இந்த பூமிக்கு பாரதம்னே பேர் வந்தது, பாரத வருஷம். அதுக்கு முன்னாடி இலாவர்த வருஷம் பேர். இந்த பூகோளத்துக்கு, the entire earth planet, இந்த பூகோளத்துக்கு இலாவர்த வருஷம் பேர். ரிஷபதேவரின் மகனான பரதன் இந்த பூமியை ஆண்டதுனால இந்த பூகோளத்துக்கே பாரத வருஷம் பேர். அதுக்கப்புறம் அது காலப்போக்கில் சுருங்கி இப்ப இந்தியா பாரதம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்தியா மட்டும் பாரதம் இல்லை, பாரத் மீன்ஸ் த என்டையர் எர்த் பிளானட், த ஹோல் எர்த் பிளானட். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பாரத வருஷம். ஏன்னா பரதன்கிற மன்னன் ஆண்டாரு. அப்ப அந்த ஒரு பரதன்கிற ஒரு ஆகச்சிறந்த சக்கரவர்த்தி, எம்பரர், அவர் ரூல் பண்ணதுனால, அவருடைய ஆட்சி பொற்காலமா இருந்ததுனால இந்த பூகோளத்துக்கே பாரத வருஷம் பேரு. அப்ப ரிஷபதேவர் பரதன் கையில இந்த ராஜ்யத்தை கொடுத்து இந்த பூகோளத்தை ஆள வச்சார், மற்ற 9 சகோதரர்களோட உதவியோட. அப்போ 9 பேர் நவயோகேந்திரர்கள், 100 பேர்ல 9 பேரு பரமஹம்சர்கள், தூய பக்தர்கள். மீதி 10 பேர் ராஜ ரிஷிகள். ராஜ ரிஷின்னு சொன்னா, ரிஷின்னு சொன்னா தன்னை உணர்ந்த ஆத்மா, அவருக்கு இந்த உலகத்துல பற்றுதலே இருக்காது. ராஜ ரிஷி, பரதன் ஒரு ராஜ ரிஷி. ஏன் பரதன் ராஜ ரிஷினா,
அவர் இந்த பூகோளத்தை ஆள்றாரு. அந்த அரியாசத்து மேல அவருக்கு பற்றுதல் இல்லை. எப்படி ட்ரைனிங் பாருங்க, எப்படி பயிற்சி கொடுத்துருக்கு. பரதன் வந்து இந்த பூகோளத்தை ஆள்றாரு, ஆனா அந்த ராஜ்யத்துல ஒரு பற்றுதல் கிடையாது. அதனால ராஜரிஷி, அவருக்கு பற்றுதல் பூரா பகவான் மேலதான். அப்போ முதல் 9 குழந்தைங்க தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், அவங்களுக்கும் பற்றுதல் பகவான் மேலதான். அடுத்தது 10 குழந்தைங்க, அவங்க வந்து ஆகச்சிறந்த சத்திரியர்கள், பேரரசர்கள், அவங்களுக்கும் பகவான் மேல பற்றுதல் தான். அதுக்கப்புறம் மீதி 81 பேர். இந்த மீதி 81 பேரும் கற்றறிந்த திறமை வாய்ந்த ஆகச்சிறந்த பெரும் பண்டிதர்கள், பிராமணர்கள். ஒரு தந்தைக்கு பிறந்த குழந்தைதான். ஒரு தந்தைக்கு பிறந்த குழந்தையில 9 பேர் மகாபாகவதர்கள், சாதுக்கள், 10 பேர் ஆகச்சிறந்த சத்திரியர்கள், 81 பேர் பிராமணர்கள். அப்ப இது பிறப்பின் அடிப்படையில் இல்லையே, அவங்களுடைய குணம், அவங்க எந்த மாதிரி கேரக்டர், எந்த குணத்தை வளர்த்துட்டு இருக்காங்க, அவங்க எந்த மாதிரி அவங்க வந்து செயல் பண்றாங்க, அதுதான் தீர்மானிக்குது நான் பிராமணனா இருக்க போறேனா, சத்திரியனா இருக்க போறேனா, வைஷ்யனா இருக்க போறேனா, சூதரனா இருக்க போறேன். என்னுடைய டியூட்டி தான் வந்து என்னுடைய தொழில் தான் தீர்மானிக்குது, என் குணம் தான் தீர்மானிக்குது. அப்போ இந்த மாதிரி ரிஷபதேவர் வந்து இந்த 100 குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுத்துட்டு அவங்களுக்கு டீச் பண்றாரு, அவங்களுக்கு மேலும் பயிற்சி கொடுக்குறாரு. அதனாலதான் சில பிரபுபாதர் வந்து இந்த இயக்கத்தோடைய ஸ்தாபக ஆச்சாரியர், நம்ம இயக்கத்தோடைய ஸ்தாபக ஆச்சாரியர் சில பிரபுபாதர், அவருடைய உபன்யாசங்களையும் சரி, அவருடைய புத்தகங்களையும் சரி, நிறைய இடத்துல ரிஷபதேவருடைய கோட்டு போடுவார். ரிஷபதேவர் உபதேசங்கள், அது குறிப்பா இந்த சாப்டர், திஸ் சாப்டர் இஸ் லார்ட் ரிஷபஸ் டீச்சிங். ரிஷபதேவருடைய போதனை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிரபுபாதர் இந்த போதனைகளை மட்டும் எடுத்து ஒரு சின்ன புக்கா போட்டிருக்காரு, ஆத்ம ஞானம் சொல்லி, ஆத்ம யோகா. ரிஷபதேவருடைய போதனைகளை மட்டுமே எடுத்து ஒரு புத்தகமா கொடுத்திருக்காரு பிரபுபாத். ஏன்னா அவ்வளவு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ், நம்ம வாழ்க்கைக்கு மிக முக்கியமான பாடம் ரிஷபதேவருடைய. நிறைய ஸ்லோகங்கள் இந்த அத்தியாயத்துல ரிஷபதேவருடைய போதனைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரபுபாத் நிறைய இடத்துல கோட் பண்றாரு. நாயம் தேக தேக பாஜா நிர்லோகே கஷ்டான் காமான் அர்கதி பிர்புஜாங்கே தபோ திவ்யம் புத்திரகாயன சத்தியம் தூதே தத்யாத் பிரம்ம சௌக்கியம் தனன்யம். ரிஷபதேவர் வந்து தன் மகன்களுக்கு சொல்றாரு. இந்த ஸ்லோகா வந்து ரிப்பீட்டடா பிரபுபாத் கோட் பண்ணுவார். அவருடைய உபன்யாசங்கள்ல, ஒரு புத்தகங்கள்ல இந்த ஸ்லோகத்தை திரும்ப திரும்ப பிரபுபாத் வந்து கோட் பண்ணிட்டே இருப்பார். நாயம் தேக தேக பாஜா நிர்லோகே கஷ்டான் காமான் அர்கதி பிர்புஜாங்கே. இந்த புலன்போர் இருக்கு இல்லையா, புலனின்பம், நல்லா சாப்பிடணும், தூங்கணும், இனப்பெருக்க பண்ணணும், இந்த மனித வாழ்க்கையில் இந்த புலன்களை அனுபவிக்கணும். இந்த புலனின்பம் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் வந்து விலங்கோட வாழ்க்கையில கூட இருக்குங்கிற, மலம் தின்றும் பன்றியோட வாழ்க்கையில கூட இருக்கு புலன்பம் அனுபவிக்கிறது. பிர் புஜாங்கே, பிர் அப்படின்னா பன்றி. சோ ரிஷபதேவர் என்ன சொல்றாரு, இந்த புலனின்ப வாழ்க்கை, புலன்களை அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா, அது வந்து நியாயம் தேக தேக பாஜா நில்லோகே கஷ்டான் காமான், வெரி டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டப்பட்டு அனுபவிக்கிறாங்க, எப்படியாவது இந்த புலன்களை திருப்திப்படுத்திடணும். ஆனா மனிதர்கள் வந்து இந்த புலன்களை எப்படியாவது திருப்திப்படுத்திடணும்னு சொல்லி கடினமா உழைக்கிறாங்க. அது பன்றியோட வாழ்க்கையில கூட இருக்குங்க. இதுல என்ன பியூட்டி, இதுல என்ன சிறப்பு? அப்ப மனித வாழ்க்கை எதுக்கு? தபோ திவ்யம் புத்திரகாயன சத்தியம் தூதே தத்யாத் பிரம்ம சௌக்கியம் தனன்யம். மனித வாழ்க்கை தவங்களை மேற்கொள்றதுக்காக, மனித வாழ்க்கை வந்து தவங்களை மேற்கொள்றதுக்காக, புலன்களை கட்டுப்படுத்துவதற்காக, இறைவனை உணர்வதற்காக, தன்னை உணர்வதற்காக. இதுதான் தெரியல. இப்போ இன்னைக்கு மக்களுக்கு வந்து இதுதான் தெரியல, மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்னன்னு. பாருங்க, நமக்கு கூட தெரியாம தான் இருந்தது. பிரபுபாதர் நம்ம வாழ்க்கையில வந்ததுனாலதான் தெரிஞ்சது இந்த மனித வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்னன்னு. ஒருவேளை பிரபுபாதர் தோன்றாமல் இருந்தால் யார் இங்கு என் ஜீவன் காப்பார்னு பாட்டு எழுதிருக்கு இல்லையா. பிரபுபாதர் மட்டும் நம்ம வாழ்க்கையில வரலன்னு சொன்னா நம்ம வாழ்க்கை விலங்குடைய வாழ்க்கையோட மோசமா இருக்கு. அப்படிதான் நீங்க நடக்குது வெளியில. காரணம் வந்து அவங்க மனித வாழ்க்கையின் குறிக்கோளை அறியாம இருக்கு. மனித வாழ்க்கையின் குறிக்கோளை அறியல. பாகவதம் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கு, மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? காமேஷ்யனா இந்திரிய பிரீத்தி லாபோ ஜீவேயாவதா ஜீவஸ்ய தத்துவ ஜிக்ஞாசா நார்த்தோய் சேசகர். மனித வாழ்க்கை புலன்பத்துக்காக அல்ல, அது எல்லா ஜீவனுடைய வாழ்க்கையில இருக்கு. பறவைகள் வாழ்க்கையில இருக்கு, இந்த பறவை கத்துது, இப்போ அந்த பறவை வாழ்க்கையில இருக்கு புலன்பம். அது காலையில சூரிய உதிச்ச உடனே அது இறையை தேடி போகும், அது இறை கிடைக்கும், அது வந்து கூட்டுக்குள்ள வாழுது, அந்த குஞ்சு பறவைகளுக்கும் உணவு கொடுக்குது, அது தன் இனத்தை பெருக்குது. ஜெய் ஸ்ரீ ராதா கிருஷ்ண கன்னியாக்கி ஜெய் ஸ்ரீ பிரபுபாத்.
பறவையோட வாழ்க்கையில் இருக்கு, நாயோட வாழ்க்கையில் இருக்கு, பூனையோட வாழ்க்கையில் இருக்கு. அப்ப எனக்கு என்ன ஸ்பெஷல்? என்னுடைய வாழ்க்கையோட சிறப்பு என்ன? நான் ஒரு நாகரிகமான விலங்கா வாழ்ந்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். மனிதர் ஒரு நாகரிகமான விலங்கு. எப்படி? அவன் பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு ஒரு வீட்டுல புலன்பு அனுபவிக்கிறார், அவ்வளவுதான். பறவை கூட்டுல அனுபவிக்குது, நம்ம வீட்டுல அனுபவிக்கிறோம். நாய் ரோட்ல அனுபவிக்குது, சிலர் இந்த மாதிரி இப்ப நாய் மாதிரி ரோட்லயே அனுபவிக்கிறாங்க. அப்ப என்ன டிஃபரன்ஸ்? அப்ப வித்தியாசம்னா தபோ ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா. இந்த மனித வாழ்க்கை கேள்வி கேட்கறது. கேள்வி கேட்கணும், நான் யாரு? எனக்கே கஷ்டம் வருது, நான் விரும்பலனாலும் எனக்கே துன்பம் வருது, எனக்கே கஷ்டம் வருது, என் உடலால எனக்கு ஏன் பிரச்சனை வருது, என் மனதால ஏன் பிரச்சனை வருது, இந்த இயற்கையினால ஏன் பிரச்சனை வருது, மற்ற ஜீவராசினால ஏன் பிரச்சனை வருது, இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன, நான் ஏன் பிறக்கிறேன், நான் ஏன் இறக்குறேன், நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆவேன், எனக்கு மறுபிறவி இருக்கா? இந்த கேள்வி கேட்கறதா மனுஷ வாழ்க்கை. இது ஒரு நாயோ பூனையோ குருவியோ கேட்காது. அது சாப்பிடும், தூங்கும், அது இனத்தை பெருக்கும், அதுக்கு அவ்வளவுதான் நாலேஜ். அப்ப மனிதனுடைய வாழ்க்கை ரிஷபதேவருடைய பாடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் ரொம்ப அழகா சொல்றாரு. இந்த பாகவத் இந்த சாப்டர்லயே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அது அவரு குழந்தைகளுக்காக அல்ல. இங்க என்ன சொல்லியிருக்குன்னா பாருங்க, ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. That's the great well-wisher of everyone. That great well-wisher of everyone. ரிஷபதேவர் அவர் மகன்களுக்கு மட்டும் நலன் விரும்பி இல்லை. ரிஷபதேவர் is the great well-wisher of everyone. எல்லா ஜீவன்களையும் நலன் விரும்பி. சுகிருதம் சர்வபூதானாம். கிருஷ்ணர் எல்லா ஜீவனுடைய நலன் விரும்பி. அப்புறம் the supreme lord ரிஷபதேவா is the great well-wisher of everyone. Instructed his own sons. அவர் குழந்தைகளுக்கு சொல்றாரு, although they were perfectly educated and cultured. யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? they are all already educated and cultured. ரிஷபதேவருடைய பசங்க ஏற்கனவே இந்த விஷயங்களை கைதேர்ந்தவங்க, நல்ல கலாச்சாரத்தை பின்பற்றவங்க. அப்ப அவங்ககிட்ட ஏன் திரும்ப சொல்லணும்? அப்ப அந்த பாடம் அவங்களுக்கானது அல்ல, அந்த பாடம் நமக்கானது. ஏற்கனவே கலாச்சாரப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தர்கிட்ட திரும்பி அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. தட் மீன்ஸ் அப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்? ரிஷபதேவர் தன் மகன்களுக்கு சொல்ற மாதிரி நாமளும் அவருடைய குழந்தைகள் தான் நமக்கு சொல்றாரு. நம்ம எல்லாருமே இறைவனுடைய குழந்தை தான். நம்ம எல்லாருமே இறைவனுடைய குழந்தை தான். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பகவத்கீதை சொல்லல. அர்ஜுனன் ஆல்ரெடி பியூர் டிவோட். அர்ஜுனன் கிருஷ்ணர் பக்கத்திலே இருக்காரு. கிருஷ்ணர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்தன் எப்படி முட்டாளா இருக்க முடியும்? எப்படி அறியாமல் இருக்க முடியும்? எப்படி அவருக்கு ஒண்ணும் தெரியாம குழப்பமா இருக்கும்? பகவான் கூட இருக்கார். கிருஷ்ணர் கூட இருக்கிற அர்ஜுனனுக்கு எப்படி அறியாமல் இருக்க முடியும்? எப்படி முட்டாளா இருக்க முடியும்? எப்படி ஒரு குழப்பத்துல இருக்க முடியும்? அப்ப இதை பகவான் ஏற்படுத்தினார். அப்பதான் நமக்கு பகவத்கீதை கிடைக்கும். நமக்கு பகவத்கீதை வேணும்னு சொன்னா அர்ஜுனன் அறியாமையில புகுத்துற மாதிரி அவர் அறியாமையில புகுத்தி அவர் சண்டை போட மாட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு உபதேசம் பண்ணி இப்ப அதை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அப்ப நமக்கு பகவத்கீதை கிடைக்கணுங்கிறதுக்காக பகவான் என்ன பண்ணாரு? அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிற மாதிரி நமக்கு சொன்னார். அதே போல பரீட்சித் என்ற மகாராஜா, அர்ஜுனனுடைய பேர குழந்தை. பரீட்சித்து ஒரு தூய பக்தர். அவர் பாகவதத்துல மகா பாகவதன்னு சொல்லியிருக்கு, ஆகச்சிறந்த பக்தர். ஏன்னா அவர் பிறவிலிருந்தே கிருஷ்ண பக்தர். அவருடைய தாத்தா ஒரு தாத்தாக்கெல்லாம் கிருஷ்ண பக்தர்கள், பாட்டி கிருஷ்ண பக்தர், அவங்க கொள்ளு பாட்டி, அவங்க வம்சமே கிருஷ்ண பக்தர். அந்த மாதிரி ஒரு வைஷ்ணவ குடும்பத்துல பிறந்த ஒரு தூய பக்தர், பிறவியிலேயே கிருஷ்ண பக்தர், தாயினுடைய கருவில் இருக்கும் போதே பகவானை நேருக்கு நேர தரிசனம் பண்ணவர், பகவானால காப்பாற்றப்பட்டவர். அப்பேற்பட்ட ஒரு பெரும் ராஜ ரிஷி, பகவானுக்கு பிரியமான பக்தர், ஒரு முனிவர் கழுத்துல இறந்து போன பாம்பு எடுத்து போட்டார். இது எப்படி சாத்தியமாகும்? ஒரு பக்தன் இது போல தவறு செய்ய வாய்ப்பே கிடையாது. அதுவும் பரிசுத்த மாதிரி உள்ள இப்ப நம்மள மாதிரி உள்ள பக்தர்கள் தப்பு பண்ணலாம். நம்மளை யாராவது திட்டினா நம்ம திரும்ப திட்டிடுவோம், அடிக்க போயிடுவோம், சண்டைக்கு போயிடுவோம். ஆனா பரிசுத்த மாதிரி பக்தர்கள் இப்படி நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப என்ன நடந்தது? பகவானுடைய ஏற்பாட்டுல நடந்தது. பரிசுத்து அந்த பிராமணர் கழுத்துல செத்து போன பாம்பு போடணும், அந்த பிராமண சிறுவன் அவர் சபிக்கணும், பரீட்சித்து காட்டுக்கு போகணும், நமக்கு பாகவதம் கிடைக்கணும். அப்போ பரீட்சித்து ஏற்கனவே தன்னை உணர்ந்த ஆத்மா, அவர் பகவானுடைய பக்தர். ஆனா அவரு சுகதேவ கோசாமிட்ட கேட்கிறாரு, நீங்க கிருஷ்ணனுடைய கதைகளை பத்தி சொல்லுங்க. பகவான் ஏன் தேவகிக்கு குழந்தையா வந்தாரு? அவரே அகாசுரனை வதம் பண்ணாரு? ஏன் அந்த லீலையில ஒரு வருஷமா யாருமே பேசல? ஏன் அவர் நரசிம்ம அவதாரம் பண்ணாரு? ஏன் அவர் வராகம்? இதெல்லாம் அவருக்கு தெரியாம இல்லை, குழந்தையிலிருந்தே கேட்டுட்டு இருந்திருப்பாரு. அப்ப ஏன் கேட்கிறாரு? ஏன் பேசப்பட்டது? நமக்காக பேசப்பட்டது. அதனால தேர் ஆல் ஆல்ரெடி எஜுகேட்டட் அண்ட் கல்ச்சர்ட்.
He instructed them just to set an example of how a father should instruct his sons before retiring from family life. Sannyasis who are no longer bound by fruitive activity and have taken to devotional service. After all, their material desires have been vanquished. Also learn by these instructions. ஸோ ரிஷபதேவர் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தது, முதல்ல அவர் இல்லற வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெறார். இன்னைக்கு நிறைய பேர் அதை செய்யறதே இல்லை. எவ்வளோ வயசானாலும் என்னோட குடும்பத்தை யார் நடத்துவா, நான் தான் பார்த்துக்கிறேன், நான் இல்லைன்னா என் பசங்களை யார் பார்த்துக்குவா, நான் இல்லைன்னா அவங்களுக்கு யார் என்ன சொல்லி தருவா, நான் இல்லைன்னா அவங்க என்ன செய்வாங்க, இப்படியே தான் வாழ்க்கை போகுது. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குன்னா, எப்போ குழந்தைங்க குடும்ப பொறுப்பு ஏற்றுக்கு வராங்களோ அப்போ அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியேறணும். ஆனால் நிறைய பேர் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. இல்லற வாழ்க்கையிலேருந்து ஓய்வு பெறணும், அதுக்கப்புறம் சன்னியாசம் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இல்லற வாழ்க்கையிலேருந்து ஓய்வு பெறணும். எந்த வயதில் இல்லற வாழ்க்கையிலேருந்து ஓய்வு பெறணும்? 45 வயதில் இல்லற வாழ்க்கையிலேருந்து ஓய்வு பெறணும். இன்னைக்கு பெரும்பாலான 40 வயசுல கல்யாணமே பண்றாங்க. அப்புறம் எங்க ஓய்வு பெறுறது? 35 வயசு 40 வயசுல கல்யாணமே பண்றாங்க. கம்ப்ளீட்லி ராங், முற்றிலும் தவறு. மேரேஜ் பண்ணும் டிசைட் பண்ணிட்டு 25 வயசுல கல்யாணம் பண்ணிடணும். 25 வயதுல திருமணம் செஞ்சாதான் அந்த குழந்தைக்கு 20 வயசு வரும்போது இவங்க ரிட்டையர் ஆக முடியும். கல்யாணம் எதுக்காக பண்றாங்க? குழந்தைகளை பெற்றுக்கணும், இல்லற வாழ்க்கையில் இருக்கணும்னு. அப்போ நான் இல்லற வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெறாத வரைக்கும் என்னால என் மனதை இறைவன் மேல நிறுத்த முடியாது. ரொம்ப கஷ்டம். ஏன்னா குடும்ப விவகாரங்களை பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி கடவுளை நினைக்கிறது? அதனால படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தர் இல்லற வாழ்க்கையிலிருந்து வெளியேறணும். இப்போ என்ன ஆயிடுச்சு கலியுகத்துல, நாம இல்லற வாழ்க்கையிலிருந்து வெளியேறனா குடும்பத்தாரே வெளியே தள்ளி விட்டுருவாங்க. நீங்க நிறைய வீட்டுல பார்க்கலாம், நம்ம இல்லற வாழ்க்கையிலிருந்து வெளியில போகலன்னா வயசாயிட்டா பிள்ளைகளே தள்ளி விட்டுருவாங்க, போய்ன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அவ்வளவுதான். அதனால நாமளா வெளியேறது நல்லது. இன்னைக்கு பெரும்பாலான வீடுகள்ல வயசான ஒரு இடத்துல சும்மா உட்கார, ஏன் நைன் பேசிட்டு இருக்க, சின்ன குழந்தை வர சொல்லும், தாத்தா நீ சும்மா இரு கொஞ்சம் அப்படின்னு. ஏத்து பிறந்த குழந்தை அது சொல்லும், தாத்தா ஏன் இப்படி பேசிட்டே இருக்க, போய் உட்காரு நீ ஓரமா. வீட்டில் உள்ள நாய்க்குட்டி கூட மதிக்காது. அதனால 50 வயசுக்கு மேல ஆனா அப்படியே இல்லற வாழ்க்கையில பொறுப்பெல்லாம் குழந்தைகள்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே வெளியேறிடணும். எங்கேயாவது கோயில்ல போய், நிறைய கோயில் இருக்கு, எவ்வளோ இஸ்கான் டெம்பிள் இருக்கு, பஞ்சமா கோயிலுக்கு, நிறைய கோயில்களில் சேவை பண்ண பக்தர்களும் தேவை. அப்போ நம் மனதை கிருஷ்ணர் மேல நிறுத்தணும். நம் மனதை கிருஷ்ணர் மேல நிறுத்தணும்னா கொஞ்சம் கொஞ்சமா இல்லற வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெறும், முழுமையா கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடணும். அப்போதான் இந்த உடலை விடும்போது நம்மளால கிருஷ்ணரை நினைக்க முடியும். அந்தே நாராயண ஸ்மிருதி அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யப்ராதசி மத்பாவம் யாதி நாதி அத்திர அசம்சயா. கிருஷ்ணன் என்ன சொல்றாரு பகவத்கீதையில, யாராவது உடலை விடும்போது என்னையே நினைச்சுக்கிட்டு உடலை விட்டாங்கன்னு சொன்னா, அந்த காலே இறக்கும் தருவாயில மாம் ஏவ என்னையே ஸ்மரன் நினைத்து கொண்டு, அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம், இந்த உடலை விடுறாங்கன்னு சொன்னா அதே நினைவோடு இந்த உடலை விடும்போது சந்தேகமே வேண்டாம் என்கிட்ட வந்துருவான்னு சொல்ற. அதே சமயம் நம்ம கிருஷ்ணரை நினைக்காம வேற ஏதாவது நினைச்சு உடல் விட்டா அதே ஆயிடுவாங்க. எம் பாபி ஸ்மரன் பாவோ திஜத்யந்தே கலேவரம் தம் தம் ஏ வைதி கௌந்தேயா சதா தத் பாவ பாவிதா தத் பாவ பாவிதா. ஒருத்தர் உடலை விடும்போது தன் மனைவியை நினைக்கிறாரு, ஐயோ என் மனைவி விட்டு போறேனே, அவள் என்னவா, அவள் யார் பார்த்துட்டு போறான்னு அந்த பொண்ணையே நினைச்சு உடலை விட்டா ஒரு பொண்ணுடைய சரீரத்துக்கு போயிடுவார். அடுத்த பிரிவில் அவருக்கு ஒரு பெண்ணுடைய உடல் கிடைச்சிடும். மனைவி என்ன நினைக்கிறா, நான் செத்து போறேனே, என் கணவர் என்ன ஆவார்னு கணவனே நினைச்சு உடலை விட்டா அந்த பொண்ணுக்கு அடுத்த பிறகு ஒரு ஆணுடைய சரீரம் கிடைச்சிடும். ஐயோ நான் இறந்து போறேன், நாய்க்குட்டியோட நிலைமை என்ன ஆகும், நாய்க்குட்டியை நினைச்சு உடலை விட்டா அடுத்த பிறகு ஒரு நாய்க்குட்டியோட சரீரம் கிடைச்சிடும், நாயோட உடலுக்கு போயிடும். அப்போ நம்ம எது மேல பற்றுதல் கொள்றோமோ, நம் எதை நினைக்கின்றோமோ, எதை எண்ணுகின்றோமோ, எதை சிந்திக்கின்றோமோ அதாவே நம்ம ஆயிடுறோம். அதனாலதான் பிரபுபாத் சொல்றாரு, நாம் கிருஷ்ண உணர்வில் இருக்க வேண்டும். கிருஷ்ண உணர்வில் இருக்கும்போது, கிருஷ்ணருக்காக செயலாற்றும் போது, கிருஷ்ணருக்காக சிந்திக்கும் போது, இந்த உடலை விடும்போது கிருஷ்ணருடைய நினைவு வரும். ஆனா பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்க, வாழ்ற வரைக்கும் எல்லாம் அனுபவிச்சுட்டு இந்த உடலை விடும்போது கிருஷ்ணரை நினைக்கலாம். அது சாத்தியம் இல்லை. இது எப்படின்னா, வருஷம் பூரா விளையாடிட்டு பரிச்சை டைம்ல படிச்சுக்கலாங்கிற கதை தான். வருஷம் பூரா விளையாடிட்டு
எக்ஸாம் வரும்போது சில பசங்களை என்ன பண்ணுவாங்க, படிக்கவே மாட்டாங்க, விளையாடிட்டே இருப்பாங்க. அப்புறம் எக்ஸாம் டைம்ல உட்காந்து விழுந்து விழுந்து படிப்பாங்க, ராப்பகலா படிப்பாங்க. அந்த கதை தான் அது. அப்புறம் எப்படி நல்ல மதிப்பெண் வாங்க முடியும்? வருஷம் பூரா விளையாடிட்டு அந்த கடைசி நிமிஷத்துல படிக்கிறதுனால எப்படி நல்ல மதிப்பெண் வாங்க முடியும்? எப்படி அந்த 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 சப்ஜெக்ட் புரிஞ்சுக்க முடியும்? அதனாலதான் பிரபுபாத் வந்து கிருஷ்ண உணர்வை தினமும் பின்பற்றணும்னு சொல்றாரு. ஏன்னா எனக்கு பரீட்சை எப்போன்னு தெரியாது. ஒரு 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 ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைக்கு தெரியும் எனக்கு ஆனுவல் எக்ஸாம் வந்து அந்த இயர் எண்ட்ல தான் வரும். ஆனா நமக்கு தெரியாது மரணம் எப்போ வரும். மரணம் என்ற பரீட்சை நமக்கு எப்போ தெரியாது. எனி டைம் அந்த எக்ஸாம் நடக்கலாம். மரணம்ங்கிற பரீட்சை நமக்கு யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் வரலாம். மரணம் என்ற பரீட்சை முன்பே அறிந்து கொண்டவர் பரீட்சித் மகாராஜ். இன்னும் 7 நாள் இறக்க போறேன்னு தெரிஞ்சு போயிட்டவர். கட்டுவாங்க மகாராஜா இன்னும் ஒரு முகூர்த்தம் தான் இருக்கு. ஒரு முகூர்த்தம்னா ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் தான் இருக்கு. கத்வாங்க மகாராஜாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போயிடுத்து நான் 25 நிமிஷம் தான் இருக்க போறேன். பரீட்சித் மகாராஜ் தெரிஞ்சு போயிடுத்து நான் ஒரு 7 நாள் தான் இருக்க போறேன். நமக்கு தெரியாது 25 நிமிஷமா 25 நாளா 7 நிமிஷமா 7 வருஷமா 70 வருஷமா தெரியாது. அதனால நாம் மரணம் என்ற பரீட்சைக்கு எப்பவுமே தயாரா இருக்கணும். அதனாலதான் கிருஷ்ண உணர்வை நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன் நான் கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ணிட்டே இருக்கணும்னா, நான் கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ணிட்டே இருக்கும் போதுதான் எனி டைம் நான் அந்த பாடி விடுறதுக்கு தயாராகிடும். எனி டைம் என்னால கிருஷ்ணர் மேல மைண்டை பிக்ஸ் பண்ண முடியும். அதனாலதான் பிரபுபாதர் விதவிதமான சேவை கொடுத்திருக்காரு. ஏன்னா நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கிற அளவுக்கு பக்குவமானம் கிடையாது. ஹரிதாஸ் தாக்குற மாதிரி உட்காந்து ஒரு நாளைக்கு நான் 3 லட்சம் நாம சொல்ல போறேன், சாத்தியம் இல்லை. இல்ல நான் வந்து பாகவதம் படிச்சுக்கிட்டே இருப்பேன். அதனால பிரபுபாதர் என்ன பண்ணாரு, நமக்கு வெரைட்டிஸ் ஆஃப் சர்வீஸ் கொடுத்திருக்காரு. நாம ஜெபம் பண்ணலாம், பாகவதம் படிக்கலாம், புத்தக விநியோகம் செய்யலாம், கோயிலை வந்து சுத்தப்படுத்தலாம், ஆரத்தி பண்ணலாம், பகவானுக்காக பூக்களை சேகரித்து மாலையாக கட்டலாம், பகவானுக்காக சமைக்கலாம், பிரச்சாரம் செய்யலாம். அப்புறம் குடும்பஸ்தராக இருந்தால் வேலைக்கு போயிட்டு அதில் வருமானத்தை வந்து கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்றதுக்காக உதவி செய்யலாம். இந்த மாதிரி நம்ம எப்பவுமே கிருஷ்ண உணர்வுல இருந்தோம்னு சொன்னா அது எதுவும் நஷ்டமும் இல்லைன்னு சொல்றாரு கிருஷ்ணா. தஸ்மா சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்தச்ச மையற்பித மனோபுத்திர் மாமே வேஷி அசம்சேக. இந்த பகவத்கீதையுடைய 8ஆம் அத்தியாயம் ஃபுல்லாவே ஸ்மரணத்தை பத்தி தான். ஸ்மரணம் தான். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கரணம் தப்புனா மரணம்னு சொல்லுவாங்க. கரணம் தப்புச்சுன்னா மரணம். ஆனா இங்க பாகவதம் என்ன சொல்லிக்கு, ஸ்மரணம் தப்புனா ஜனனம். ஸ்மரணம் இருக்கு இல்லையா, கிருஷ்ணர் மேல நம்ம ஸ்மரணத்தை தப்ப விட்டோம், மறுபிறவி ஆயிடும், ஜனனம் ஆயிடும். அதனாலதான் நம்ம வந்து கிருஷ்ண உணர்வுல இருக்க முயற்சி பண்ணணும். அது எங்க இருந்தாலும் கிருஷ்ண உணர்வுல இருக்கலாம். ஒரு ஸ்கூல் போற ஸ்டூடெண்ட் கிருஷ்ணரை நினைக்க முடியும். ஒரு வீட்டுல வேலை செய்யற ஹவுஸ் ஒய்ஃப், அவங்க வந்து வீட்டுல மனைவியா இருக்காங்க, அவங்களும் கிருஷ்ணரை நினைக்க முடியும். ஒரு வியாபாரம் பண்ண வியாபாரி கிருஷ்ணரை நினைக்க முடியும். ஒரு ஒரு தொழிலாளி ஒருத்தர் வேலைக்கு போறாரு, அவரும் கிருஷ்ணரை நினைக்க முடியும். ஒரு சன்னியாசி, ஆக மொத்தத்துல யாரா இருந்தாலும் கிருஷ்ணரை நினைக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் பரிச்சை உண்டு, எல்லாரும் உணர்ந்த உடலை விட்டுதான் ஆகணும். அதனால இங்க ரிஷபதேவர் வந்து தன்னுடைய இல்லற வாழ்க்கை வந்து ஓய்வு பெறார். தன் குழந்தைகளை ட்ரெயின் பண்ணிட்டு, இதுதான் ஒரு பேரண்டோடைய டியூட்டி. ஒரு பேரண்டோடைய ஒரு பெற்றோருடைய முக்கியமான கடமை என்னன்னு சொன்னா, நான் குழந்தைக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், வருஷம் தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், நல்ல சாப்பாடு போட்டேன், அவங்க நல்ல கார் வாங்கி கொடுத்தேன், நல்ல மொபைல் போன், இதெல்லாம் உங்க டியூட்டி இல்லை. இது நீங்க பண்ணலன்னு நடக்கதான் போகுது இல்லையா. முக்கியமான கடமை என்னன்னா, அந்த குழந்தைகளுக்கு ரிஷபதேவர் மாதிரி கிருஷ்ண உணர்வை சொல்லிக் கொடுக்கணும். தட் இஸ் த மெயின் டியூட்டி ஆஃப் அ பேரண்ட். ஒரு பெற்றோருடைய முக்கியமான கடமை என்னன்னா, அவங்க குழந்தைகளுக்கு கிருஷ்ண உணர்வு கொடுக்கணும். ஏன்னா அந்த கிருஷ்ண உணர்வை கொடுக்கறதா அந்த ஆத்மாவுக்கு செஞ்ச பரோபகாரம். இல்லாட்டி இந்த உடலுக்கு மட்டும் சேவை பண்ணேன், என் குழந்தையோட உடலுக்கு தான் நான் சேவை பண்ணேன், ஆத்மாவை நான் கண்டுக்கல. அதுக்கு ப்ரோப்பா என்ன சொல்றாரு, குருவி கூட்டை சுத்தப்படுத்துற மாதிரி தான். உள்ள இருக்கிற குருவியை விட்டுட்டு அந்த குருவி கூட்டை சுத்தப்படுத்தினா எப்படி குருவி சந்தோஷமா இருக்கு, அந்த கதை தான். ஸோ அதனால இங்க ரிஷபதேவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவர் சிறந்த உதாரணமா இருக்காரு. தன் குழந்தைகளுக்கு கிருஷ்ண உணர்வு கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு அவர் என்ன பண்றாரு, இல்லற வாழ்க்கை வந்து ஓய்வு பெறாரு. Lord Rishabhadeva instructed his 100 sons, of whom the eldest Bharata was a very advanced devotee and a follower of Vaishnavas. சொன்ன இல்லையா, பரத மகாராஜா வந்து சிறந்த பக்தனும் நல்ல ராஜரிஷியமா இருக்கார், வைணவர்களை பின்பற்றக்கூடியவரா இருக்கார். In order to rule the whole world, Lord Rishabhadeva enthroned his eldest son on the royal seat. Thereafter, although
still at home, Lord Shivadeva lived like a madman, naked and with disheveled hair. அவரு இல்லற வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெறும்போது கூட, அதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கும்போது கூட ஒரு மந்தம் பிடிச்ச மாதிரி இருக்காரு. அவர் எந்த விவகாரத்திலும் ஈடுபடலை. உலக விவகாரத்திலேயோ குடும்ப விவகாரத்திலேயோ ஈடுபடவே இல்லை. அப்போ ஒரு கட்டம் வந்துச்சுன்னு சொன்னா அந்த பொறுப்பெல்லாம் அவங்ககிட்ட கொடுக்கணும். டேய் நீ பார்த்துக்கடா, அப்பாவுக்கு வந்து வயசாயிடுச்சு, நீ பார்த்துக்கோ. அவன் சொல்லுவான், எனக்கு ஒன்றுமே தெரியாது, பரவாயில்ல படிச்சுக்கோ. எதுவுமே தெரிஞ்சு நம்ம பண்ணுறதில்ல. பிறக்கும் போதே நமக்கு வந்து சரளமாக பேசலை, கொஞ்சம் கொஞ்சமாக மொழி படிச்சுக்கிட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூலில் போய் படிக்கிறோம், காலேஜ் படிக்கிறோம், எல்லாமே வாழ்க்கையில் பாடம் தான். பிறக்கும் போது எல்லாம் தெரிஞ்சுட்டா பிறக்கிறோம், ஒன்றுமே தெரிஞ்சுட்டு பிறக்கல. பிறக்கும்போது ஒன்றுமே தெரியல, அப்புறம் ஒன்று ஒன்றா படிச்சுக்கிட்டோம். அதே மாதிரி வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை படிச்சுக்கணும், வாழ்க்கை நிறைய பாடம் கற்றுக் கொடுக்கும். அப்போ அந்த குழந்தைகளை வந்து பெரும்பாலும் பெற்றோர்கள் பண்ண தவறு என்னன்னு சொன்னால், குழந்தைகளுக்கு ஒன்றுமே சொல்லிக் கொடுக்காம வளர்த்துறது. நான் தான் கஷ்டப்பட்டேன், என் குழந்தையாவது நல்லா இருக்கட்டும், நான் தான் கஷ்டப்பட்டேன், என் குழந்தை கஷ்டப்படக்கூடாது, இப்படியே நினச்சி அவங்களை வீணாக்கிடுறோம். குழந்தைகளுக்கு வந்து வாழ்க்கையில் கஷ்டம்னு என்னன்னு சொல்லி தரணும். அதனால தான் அந்த காலத்தில் ராஜாவுடைய பசங்க குழந்தை பிறந்தோடனே அவங்க காட்டுக்கு அனுப்புவாங்க, அரண்மனையில் வச்சு கெடுத்துட மாட்டாங்க. ராஜபோக வாழ்க்கையில வாழ்ந்து அவன் வீணா போயிடக்கூடாது. முதல்ல காட்டில் போய் குருகுலத்தில் போய் படிக்கணும், குரு கூட போய் குடிசையில் தங்கி இருக்கணும். அந்த மாதிரி படித்து தப வாழ்க்கை வாழ்ந்த அந்த பையன் வந்து திரும்பி ராஜ்யத்துக்கு வரும்போது அவனுக்கு அது மேலே பற்றுதலே இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி பயிற்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால குழந்தைகளுக்கு வாழ்க்கையோட கஷ்டங்களை சொல்லி தரும்போது தான் அந்த குழந்தைங்க அதை எதிர்கொள்றதுக்கான தைரியம் வரும். பெற்றோர்கள் வந்து எதுவுமே சொல்லிக் கொடுக்காம வளர்ந்துட்டோம்னு சொன்னா ஒரு கட்டத்துக்கு மேல நம்முடைய உதவி இல்லாம அவங்களால இருக்க முடியாதுன்னு ஆயிடும். அவங்களால சமுதாயத்தை எதிர்கொள்ள முடியாது. அதனால குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுக்கணும். மெயினா கிருஷ்ண உணர்வுல பயிற்சி கொடுக்கணும். கிருஷ்ண உணர்வுல குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுக்கும்போது தான் அந்த குழந்தை வாழ்க்கையில எந்த சவால் வந்தாலும் பார்த்துக்கலாம், கிருஷ்ணர் இருக்காரு, பகவான் எல்லாம் பார்த்துக்குவாரு, இதெல்லாம் நல்லதுக்கு தான் இருக்கும். எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த பக்தன் வந்து ஒரு குழந்தைய கிருஷ்ண பக்தரா நம்ம உருவாக்கிட்டோம்னு சொன்னா அந்த குழந்தை வாழ்க்கையில எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்றதுக்கான திறமையை வந்து பகவான் அவருக்கு கொடுப்பார், தைரியத்தை கொடுப்பார், பகவான் அவருக்கு பக்கபலமா இருப்பார். இதுதான் அவங்களுக்கு செய்யற பெரிய உபகாரம் நம்ம அவங்களுக்கு செய்யறது. ஸோ ரிஷபதேவர் அதான் பண்ணாரு, தன் குழந்தைகளுக்கு கிருஷ்ண உணர்வு கொடுத்தார். அதுக்கப்புறம் the Lord took the sacrificial fire within himself and he left Brahmavarata to the tour of whole world. ரிஷபதேவர் அப்படி நடந்து போவார், ஒரு ஆடையெல்லாம் ஒன்றும் போட்டிருக்க மாட்டார். அவர் வந்து பரமஹம்சர், அவதூதானா இந்த உடல் சார்ந்த எந்த ஒரு எண்ணமும் இல்லாம அவர் முழுக்க பகவானை நினைச்சுக்கிட்டு அப்படி போறார். அப்படி போகும்போது அவர் மேல குப்பையை தூக்கி போடுவாங்க, அவர் மேல எச்சில் துப்புவாங்க, அதெல்லாம் அவர் பாதிக்கவே செய்யாது. அதுக்கப்புறம் அவர் மலம் கழிச்சுட்டு அங்கேயே படுத்திருப்பாரு. அந்த மலம் வந்து அரோமா சென்ட் ஸ்மெல் வீசும். அப்பனா இஸ் பாடி இஸ் நாட் மெட்டீரியல், அவருடைய சரீரம் பௌதிகமானதல்ல. பாருங்க, ரிஷபதேவர் நடந்து போறாரு, அவர் ஆடையெல்லாம் ஒன்றும் போட்டிருக்கல. எல்லாரும் அவர் ஆச்சரியமா பாக்குறாங்க, என்ன இவர் இப்படி போறாங்க, தெருவில் உள்ள நாய் வர அவரை பார்த்து குலைக்குது. எதையுமே அவர் பொருட்படுத்தல, அவருடைய நினைவு எல்லாம் பகவான் மேல இருக்கு, அப்படியே போயிட்டு இருக்காரு. இது வந்து மிக உன்னதமான நிலை, ஆன்மீகத்தில் இது உன்னதமான நிலை. இது நம்மளால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. ஸோ முதல்ல இந்த ஆன்மீகத்துல உன்னதமான நிலையை நோக்கி நாம் பிரயாணம் செய்யணும் அப்படின்னு சொன்னா முதல்ல நமக்கு இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ண உணர்வு நம்ம அதிகரிக்கணும். அதுக்குதான் சாதனா பக்தி. சாதனா பக்திங்கிறது என்னன்னா படிப்படியா கிருஷ்ணர் மேல நம்ம விருப்பத்தை அதிகரிக்கிறது. கிருஷ்ணர் சொல்றார் அர்ஜுனன் கிட்ட, மையேவ மன ஆதர்ஸ்வா மயம் புத்திம் நிவேஷேக நிவேஷிஷி மையேவ அத ஊர்த்தோ நசம்சேக. அர்ஜுனா, நீ எப்போ உன் மனதில் என்னையே நினைச்சிட்டு இருக்கணும். மையேவ மன ஆதர்ஸ்வா, உன் மனதில் வேற யாரும் நினைக்காத, சினிமா நடிகர் விளையாட்டு வீரர்லாம் நினைக்காத, என்னையே நினைச்சுக்கோ. Don't think in your mind about all the celebrities like cinema stars and the sportsmen. எல்லாம் வீட்டில் போட்டோலாம் மாட்டி வச்சிருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே ஏதோ கடவுளை பார்த்த மாதிரி உயிரே விட்டுருவாங்க. நீங்க இந்தியாவில் வந்து வச்சுக்கோங்களேன், சினிமா ஸ்டாரை பார்த்தா ஏதோ கடவுளை பார்த்த மாதிரி உயிரே விட்டுருவாங்க, விளையாட்டு வீரரை பார்த்தா உயிரை விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு முட்டாளான அறியாமல் இருக்கிற ஒரு சமுதாயம். ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, எப்போ நீ என்ன நினைச்சிட்டு சொல்றாரு, மையேவ மன ஆதர்ஷ்வா,
மை புத்தி நிவேசம், புத்தி எனக்கு அர்ப்பணம் பண்ணுன்னு சொல்றாரு. அப்படி பண்ணா சத்தியமா சொல்றேன் என்கிட்ட வந்துடுவேன். அப்ப அர்ஜுனன் சொல்றாரு, அதானே கஷ்டமா இருக்கு, என்னால உங்க மனசுல நினைக்க முடியலையே. நினைக்க முடியுதா என்ன? நம்ம சாண்டிங் பண்ணும்போதே வந்து ஒரு 10 மணி சொல்லிப்போம், மனசு ஓடிடும். அப்புறம் ஒரு 10 மணி சொல்லுவோம், மனசு ஓடிடும். இப்படியே மனசு ஓடிட்டே இருக்கு. அது கஷ்டமா இருக்கு. அப்ப கிருஷ்ணர் என்ன சொன்னாரு? சரி முடியலையா? ஆமா கிருஷ்ணா, என்னால முடியாது. என்னால வந்து மனதை உங்க மேல நிறுத்த முடியாது. அப்ப நீ என்ன பண்ணு? அதச்சித்தம் சமாதாதும் நசக்னோஷி மை ஸ்திரம். உன் மனதை என் மேல் நிறுத்த முடியலையா? நீ இதை செய். அப்பியாஸ் யோகேன ததோ மாம் இச்சாப்தும் தரம் செய்யா. நீ பக்தி யோகத்தின் நெறிமுறைகளை பின்பற்றுவதன் மூலமா என் மேல ஒரு விருப்பத்தை வளர்த்துக்க வைக்க. அதனாலதான் பிரபுபாதர் வந்து பக்தி யோகத்திலும் நிறைய சொல்லிக் கொடுக்குறாரு. ஏன்னா இந்த விஷயங்களை பண்ணும்போது கிருஷ்ணர் மேல ஒரு விருப்பம் வரும். நான் கிருஷ்ணருக்காக பண்ணேன், நான் கிருஷ்ணருக்காக செஞ்சேன். அப்போ நம்ம கிருஷ்ணர் மேல ஒரு அன்பை வளர்த்துக்கும். அப்படி ஒருத்தர் கிருஷ்ணர் மேல அன்பை வளர்த்துக்க ஆரம்பிச்சிட்டா அவரால் கிருஷ்ணரை மறக்க முடியாது. தென் ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் வந்து கிருஷ்ணர் மேல பிக்ஸ் ஆகும். ஸோ டிவோர்ஸ் சர்வீஸ், பக்தி தொண்டு வந்து இயல்பா நம்ம கிருஷ்ணர் மேல மனதை நிறுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதான் பக்தி தொண்டுடைய மகிமை. பக்தி தொண்டுடைய மகிமை என்னன்னா, ஒரு பக்தன் வந்து செயற்கையா மனதை கிருஷ்ணர் மேல நிறுத்த முயற்சி பண்ண வேண்டாம். பக்தி தொண்டு பண்ணவே மைண்ட் கிருஷ்ணர் மேல பிக்ஸ் ஆயிடும். அப்படி நம்ம கிருஷ்ணர் மேல அன்பை வளர்த்துக்கலாம். ஸோ அதனால பகவான் இங்க யுகதோறும் அவதரிச்சு சொல்றார். அவர் ரிஷபதேவரா வந்திருக்காரு, கிருஷ்ணர், ராமர், ராமர் லக்ஷ்மணன், கிருஷ்ண பலராம், சைத்தன்யர், கௌரங்கர், நித்யானந்தர். இந்த அவதாரங்களை எப்படி பக்தி தொண்டு எப்படி பகவான் மேல பண்ணி நம்ம மைண்ட் அவர் மேல பிக்ஸ் பண்றது. நிறைய பக்தர்கள், பிரகலாதர், துருவன், ஹனுமான், எவ்வளவு பக்தர்கள், இவங்க எல்லாம் வந்து கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செஞ்சு தன் மனதை இயல்பா பகவான் மேல பதிச்சு வச்சிருக்காங்க. அதனால இந்த ரிஷபதோட டீச்சிங்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமானது. எப்படி மனித வாழ்க்கையில ஒருத்தர் மாட்டிக்கிறான்னு ரிஷபதேவி சொல்றாரு. ஒரு ஆண் பொண்ணு பாக்குறாரு, பொண்ணு ஆண் பாக்குறாரு, உடனே கல்யாணம் பண்ணிடுறாரு. ஓ இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சது. பார்க்கும்போது என்ன சொல்ல, நான் பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்னாங்க. பொண்ணு பாத்தீங்களா? பார்த்தாச்சு. பிடிச்சதா? பிடிச்சது, கல்யாணம் பண்ணி. பும்சஸ்திரிய மித்தினி பாவம் ஏதும். ஒரு ஆண் பொண்ணை பார்த்தோன்னே 2 பேருக்கு ஒரு அட்டாச்மெண்ட் டெவலப் ஆயிடுது. ஆண் பொண்ணை பார்த்தோன்னே, பொண்ணு மேல் ஃபீமேல் பார்த்தோன்னே, ஃபீமேல் மேல் பார்த்து இமிடியட்லி தேர் மஸ்ட் பி அட்டாச்மெண்ட். ஹிருதய கிரந்தி இதயத்தில் ஒரு முடிச்சு ஆயிடும், ஒரு நாட் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அந்த ஆண் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு, பொண்ணு ஆணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிட்டா கிரகா, வீடு வேணும், ஹவுஸ், தென் லேண்டு, நிலம், ரக கஷேத்திர, சூப்தா, குழந்தைங்க, அப்புறம் பணம், சொந்தக்காரங்க. கடைசியில் என்ன ஆகும்? அக மம இதி, நான் தான் இந்த குடும்பம், இது என் குடும்பம், இது என் வீடு, இது என்னோட இது அப்படின்னு ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடும். அதுல மாட்டின்றோம். ஸோ கிரக கஷேத்திர சூப்தாப்த வித்தை ஜனஸ்ய மோகோயம் அகம் மம இதி. ஜனஸ்ய மோகோயம், அறியாமையில இதெல்லாம் என்னுடைய இது நான் நினைச்சுட்டுறேன். பாருங்க எவ்வளவு முக்கியமான பாடம். ரிஷபதேவர் சொல்றாரு, இந்த ஒரு கிரகஸ்தன் குடும்பஸ்தர் வந்து ஒரு பிரம்மச்சாரி கல்யாணம் பண்ணோன்னே, ஒரு பிரம்மச்சாரியோட லைஃப் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு சின்ன ரூம்ல இருப்பார். 10க்கு 10 ரூம் இருக்கும். அதுலயே 4 பிரம்மச்சாரி தங்குவாங்க. ஆனா ஒரு குடும்பஸ்தர் ஆயிட்டா அப்படி ஒரு ரூம்ல, சின்ன ரூம்ல தங்க முடியாது. தென் தேர் மஸ்ட் பி a privacy. அவங்களுக்கு ஒரு தனிமை வேணும். அப்போ அதுக்கு ஒரு வீடு வேணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆகாரம், உணவு வேணும். அப்போ ஒரு நிலம் வேணும். அன்னைக்கெல்லாம் நிலத்தை நம்பி வாழ்ந்தோம், இன்னைக்கு பணத்தை நம்பி வாழ்றோம். ஒரு காலத்துல நிலம், யாரு செல்வந்தன்னு சொன்னா கௌவேர தனவான் தானியேன தனவான். யார்கிட்ட நிலம் இருக்கோ, யார்கிட்ட பசு இருக்கோ அவர் தான் செல்வந்தன். இன்னைக்கு யார் பேங்க்ல பணம் வச்சிருக்காரோ அவர் தான் செல்வந்தன். இது வந்து தற்சார்பு வாழ்க்கை அல்ல. இது ஒரு நாள் கம்பெனி இழுத்து முன்னா வீட்டுக்கு போயிடணும். உங்களுக்கு வேலை இல்லை, கட் அவுட் ஃப்ரம் ஹியர்னா போயிடணும். இல்லை ஒரு லாக்டவுன் போட்டாங்க, நீங்க வீட்டிலேயே உட்காந்து வேலை பாருங்க, பாதி சம்பளம் தான் தருவோம். இல்லை உங்களுக்கு வேலையே கிடையாது, கம்பெனி மூடிட்டோம், நீங்க போங்க, அவ்வளவுதான். ஸோ நம்முடைய இப்போ இருக்கிற லைஃப் இருக்கு இல்லையா, அது செல்ஃப் சஃபிஷியன்ட் லைஃப் கிடையாது. இந்த கம்பெனி இல்லைன்னா அடுத்த கம்பெனி வேலை தேடணும், அது இல்லைன்னா இப்படி வேலை தேடி 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 போயிட்டே இருக்கணும். ஆனா வேதகால வாழ்க்கை வந்து தற்சார்பு வாழ்க்கை. நிலம் இருந்தது, பசு இருந்தது, என்னுடைய நிலத்துல நிம்மதியா என்ன போட்டணும் சாப்பிட்டு வாழலாம். அதுவும் ஆரோக்கியமான உணவு. என் நிலத்துல நான் விதைத்து ஆரோக்கியமா சாப்பிட்டது. இன்னைக்கு நான் நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனா விஷத்தை தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் சாப்பிட்றது பூரா கெமிக்கல், உண்மையான சத்தான ஆகாரம் இல்லை. அப்போ வேத காலத்துல எப்படி வாழ்ந்தாங்க? கிரக கஷேத்திர, வீடு இருக்கும், நிலம் இருக்கும், நிலத்திலே ஒரு வீடு இருக்கும், அவ்வளவுதான். சொந்தக்காரங்களே நண்பரை தேடி பிளைட்ல எல்லாம் போக வேண்டாம், ஊரெல்லாம் போக வேண்டாம், அவங்கெல்லாம் பக்கத்திலே இருப்பாங்க.
நான் வந்து கிரவுண்ட் நட் போட்டிருந்தேன், அவர் வந்து ரைஸ் போட்டிருந்தாங்க, அவங்க வெஜிடபிள் போட்டிருந்தாங்க, எல்லாம் ஷேர் பண்ணிட்டு நிம்மதியாக வாழ்ந்தோம். அவங்களுக்கு 2 ஏக்கர் 3 ஏக்கர் நிலம் இருந்தது. நான் சொன்னேன், என்கிட்ட நிலம் இருக்கு, என்கிட்ட வந்து நெல் இருக்கு, வாங்கிக்கிறியா? என்கிட்ட காய்கறி இருக்கு, நீ இது கூட நான் வாங்கிக்கிறேன், நீ நெல் வச்சுக்கோ. அப்போ வந்து இந்த பொசசிவ்னஸ் கிடையாது, சேர்த்து வைக்கணும் எண்ணம் இல்லை, இருக்கிறத சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும். அதுதான் சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங் ப்ரோப்பர், எளிமையான வாழ்க்கை, உயர்வான சிந்தனை. அப்போ கிரக கஷேத்திர சூக்தா, அப்புறம் குழந்தைங்க, அப்புறம் நண்பர்கள், உறவினர்கள், பணம், செல்வம், இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஜனசிய மோகோயம், இதெல்லாம் கிடைச்சி அறியாமையில அகம் மம இதி, நான் இந்த உடம்பு, இது என்னுடைய குடும்பம், இது எனக்கு சொந்தம், இந்த எண்ணெய் கிணறு எனக்கு சொந்தம், நான் இஸ்ரேலுக்கு கொடுக்க மாட்டேன், நான் அமெரிக்காக்காரன், நான் ஈரான் மேல குண்டு போடுவேன், என்னை யாரும் தடுக்க முடியாது, ஏன்னா நான் தான் பெரியவன். இதுதான் மோகம். இது என்னுடைய சொந்தம். எது உனக்கு சொந்தம்? நீ வரும்போது எண்ணெய் கிணறு எடுத்துட்டு வரல, அது இங்கேதான் இருந்தது. எது உனக்கு சொந்தம்? இங்க எதுவுமே உனக்கு சொந்தம் இல்லை, எல்லாம் கிருஷ்ணாவுடையது. ஈசாவாசம் இதம் சர்வம், எல்லாம் கிருஷ்ணருடையது. அதனால கடவுளுடைய ப்ராப்பர்ட்டி, இறைவனுடைய சொத்து, தந்தையுடைய சொத்து பிள்ளை அனுபவிக்கலாம். ஒரு பிள்ளை தான் அனுபவிக்கணும் இல்லை, எல்லாரும் அனுபவிக்கலாம். இங்க என்ன பிரச்சனைனா, நான் என்னதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன், அதான் பிரச்சனை. அதனாலதான் சண்டை போடுறாங்க. ஏன்னா கிருஷ்ண உணர்வு இல்லை. கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம் எப்படி நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு ப்ரோபால் கேட்கிறார். There is no God consciousness, how they become happy? No, it's not possible. இல்லையா? இறை உணர்வற்ற சமுதாயம் நிம்மதியாக இருக்க முடியாது. அதனாலதான் கிருஷ்ண உணர்வு அத்தியாவசியம், கிருஷ்ண உணர்வு அவசியம். கிருஷ்ணா கான்சியஸ் அர்ஜென்ட். பிரபுபாதர் போய் அவங்க குரு மகாராஜ் சொல்றாரு, முதல்ல பார்க்கும்போது, நீங்க ஏன் சைதன்யம் அப்படி போதனைகளை பிரச்சாரம் பண்ணி என்ன அவசியம் இருக்கு? இப்போ முதல்ல இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கணும். இப்ப இந்தியர்கள் வெள்ளைக்காரங்களை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள துரத்தி விட்டுட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கணும், அதுதான் இப்ப முக்கியம். இந்த நேரத்தில் உட்காந்து நீங்க சைதன்யம் அப்படி போதனைகளை சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப அவர் சொன்னாரு, பக்தி சித்தாந்த மகாராஜ், எது சுதந்திரம்னு கேட்டார். நீங்க என்னைக்கு முதல்ல சுதந்திரமா இருந்தீங்கன்னு கேட்டார். நீங்க என்னைக்குமே சுதந்திரமா இல்லை. ஒண்ணு உங்களை வேற யாரோ ஆட்சி பண்ணுவாங்க, கொஞ்ச காலம் உங்களை முகலாயர்கள் ஆட்சி பண்ணாங்க, இப்ப வந்து பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி பண்றாங்க, நாளைக்கு நீங்க உங்களெல்லாம் விரட்டி அடிச்சா உங்க ஆளுகளே உங்களை ஆட்சி பண்ண. அப்ப நீங்க என்னைக்குமே அடிமையா தான் இருக்கீங்க, நீங்க என்னைக்கும் சுதந்திரமா இல்லை. உண்மையான சுதந்திரம் இங்க கிடையாது. உண்மையான சுதந்திரம் கிருஷ்ணார் கிட்ட தான் இருக்கு. உண்மையான சுதந்திரம் இந்த உடல், இந்த பௌதிக வாழ்க்கையிலிருந்து விடுபடுறது. ஜென்ம மிருத்து ஜரா வியாதி துக்க தோஷான தர்சனம், பிறப்பு இறப்பு முதுமை நோய், இதுல இருந்து விடுபடுறதா உண்மையான சுதந்திரம். அதனால இந்த கிருஷ்ண உணர்வு எதுக்காகவும் காத்திருக்காது. நான் யாருக்காக வெயிட் பண்ண மாட்டேன். கிருஷ்ணா கான்சியஸ் கொடுக்கறதுக்கு சைதன்ய மகாபிரபு போதனைகள் வந்து யாருக்காகவும் காத்திருக்க கூடாது. இது இமிடியேட்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இட்ஸ் அர்ஜென்சி, அவசரம் இல்லையா? ஒருத்தர் உயிருக்கு போராடும் போது ஆம்புலன்ஸ் போகுது, என்ன இது அர்ஜென்ட், எல்லாரும் வழி விடுறாங்க, ஆம்புலன்ஸ் போட்டு, என்ன எமர்ஜென்சி. அந்த மாதிரி கிருஷ்ணா கான்சியஸ் எமர்ஜென்சி. இப்ப சிச்சுவேஷன் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு குழந்தைகளோட நிலைமை என்ன, இன்னைக்கு சமுதாயத்துடைய நிலைமை என்ன? எல்லாரும் பௌதிக வாழ்க்கையில மூழ்கி இருக்காங்க. இந்த கிருஷ்ணா கான்சியஸ் எமர்ஜென்சி. அதனாலதான் பிரபுபாதர் வந்து அவர் குருவோடைய கட்டளை எடுத்து உலகெல்லாம் பிரச்சாரம் பண்ணார். பிரபுபாதர் சொல்றாரு, அன்னைக்கு முதல் சந்திப்பிலேயே என் குருநாதர் என்னை ஜெயித்து விட்டார். நான் அப்பயே அவர் குருவா ஏத்துட்டேன். அதனால பிரபுபாதர் மாதிரி ஒரு சுத்த பக்தர் நம்ம கிடைச்சது நாம செஞ்ச பெரும் பாக்கியம். இன்னைக்கு வந்து பிரபுபாவுடைய விளக்கத்தினாலதான் இந்த பகவத்கீதை நம்மளால பாகவதம் படிக்க முடியுது. இந்த விஷயங்களை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஓ, நான் இறைவனுடைய குழந்தை, எனக்கு கிருஷ்ணா என்கிட்ட இவ்வளவு பேசியிருக்காரு, எனக்கு என்கிட்ட கிருஷ்ணா பகவத்கீதை பேசுறாரு, இங்க பகவானே ரிஷபதேவரா வந்து எனக்கு அறிவுறுத்துறாரு. அதனால இதை நான் வந்து நடைமுறையில் பயிற்சி செஞ்சு இந்த வாழ்க்கையில நான் விடுபடணும், இந்த பௌதிக வாழ்க்கையில் நான் விடுபட்டு பகவான்கிட்ட திரும்ப போகணும். தட் இஸ் அவர் அல்டிமேட் கோல், தட் இஸ் அவர் எய்ம் ஆஃப் அவர் லைஃப், கோயிங் பேக் டு காட். நம்ம கிருஷ்ணாட்ட திரும்ப போகணும். மீண்டும் இந்த ஜட உலகத்துல வரவே கூடாது. மீண்டும் இங்க வந்தோம்னா இதை விட மோசமான விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கும். ஏன்னா நாளுக்கு நாள் வந்து கலியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகிட்டே இருக்கு. கலியினுடைய தாக்கம் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகுது. அதே சமயம் ஒரு பக்கம் கிருஷ்ண பக்தியும் பக்தர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பக்தருடைய எண்ணிக்கையும் அதிகமாகுது, அந்த பக்கம் கலி, ரெண்டுக்கும் போட்டி நடக்குது. ஒரு பக்கம் பக்தர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்காங்க, இன்னொரு பக்கம் கலியினுடைய டாமினேஷன் அதிகமாயிட்டே இருக்கு. இப்ப நம்ம இந்த பக்கம் வரோமா அந்த பக்கம் போறோமான்னு. இது சேஃபர் ஜோன், இது டேஞ்சர் ஜோன். அந்த பக்கம் போனா டேஞ்சர், விடாதீங்க, இந்த பக்கம் வாங்க, இங்க வந்தா சேஃப்.
என்ன சேஃப்? எங்கேயும் கஷ்டப்பட தானே செய்வோம். நான் கிருஷ்ண பக்தரான எனக்கு கஷ்டம் வராதா, நோய் வராதா, துன்பம் வராதா? எல்லாம் வரும். ஆனா நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க. இந்த வாழ்க்கையோட இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவீங்க. ஆனா அங்க கேரண்டி இல்லை. அதான் பிரபுபா சொன்னார், மெட்டீரியல் லைஃப் இஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் டிஃபிகல்ட், பட் மெட்டீரியல் லைஃப் இஸ் இம்பாசிபிள். ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் டிஃபிகல்ட், மெட்டீரியல் லைஃப் இஸ் இம்பாசிபிள். இப்ப டிஃபிகல்ட் வேணுமா, இம்பாசிபிள் வேணுமா? எனக்கு டிஃபிகல்ட்டே போதும், இம்பாசிபிள் வேண்டாம் இல்லையா? பௌதிக ஆன்மீக வாழ்க்கை கடினமானது, பௌதிக வாழ்க்கை சாத்தியமே இல்லை. அப்ப கடினமானதான் பரவாயில்ல, இது பண்ணிக்கிறேன். சாத்தியம் இல்லாத வாழ்க்கைக்கு யாரும் போக மாட்டேன். ஐயோ எனக்கு சாத்தியம் இல்லையா, அப்ப வேண்டாம் விட்டுருவோம். அதான் சாத்தியமே இல்லைன்னு சொல்லிட்டேன். பௌதிக வாழ்க்கை சாத்தியமே இல்லை. ஆனா ஆன்மீக வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டம்தான். சில விஷயங்கள் கஷ்டமா தோணும், ஆனா பண்ண பண்ண அது அமிர்தமாயிடும். கிருஷ்ணர் சொல்றாரு பகவத்கீதையில, பௌதிக விஷயங்கள் ஆரம்பத்துல அப்படியே அமிர்தம் மாதிரி இருக்கும், போக போக விஷமாயிடும். ஆனா கிருஷ்ண உணர்வு ஆரம்பத்துல கசக்கிற மாதிரி இருக்கும், கஷ்டமா இருக்கும், விஷம் மாதிரி இருக்கும். ஆனா போக போக அமிர்தமாயிடும். அதுதான் கிருஷ்ணாவுடைய கருணை. அதனால இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திட்டு பிரபுபாதுடைய வழிகாட்டுதல்ல ரிஷபதருடைய போதனைகளையும் கிருஷ்ணருடைய போதனைகளை நம்ம பின்பற்ற ஆரம்பித்தோம்னு சொன்னா, நம்ம இந்த உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் நிம்மதியா, ஒரு அமைதியா, ஆனந்தமான ஒரு வாழ்க்கை வாழலாம். ஹரே கிருஷ்ணா. நிரந்தர ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓகே.